நேற்று நான் உங்ககிட்ட கத்திரிக்காய் செடியில் காமிச்ச ஒரு இலையில பூச்சி இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு நாள் அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம், சரியாயிடும். வாழை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீழே இருக்கிற அந்த லில்லி செடியும் நல்லா இருக்குது. நம்ம யூடியூபர் பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, முருங்கை இலையில வந்து இலையெல்லாம் சுருண்டு போயிருக்குது, நம்ம முருங்கை மரத்தை அந்த கலைங்களை நம்ம எப்படி கட் பண்ணி விடணும்னு கேட்டிருந்தாங்க. முருங்கை மரத்தை வந்து நீட்டா 2 களை போகுதுன்னாக்கா நம்ம கரெக்டா அதை வச்சு கட் பண்ணி விட்டோம். நம்ம அப்படிதான் கட் பண்ணி விட்டுருக்குறோம். இது பாருங்க, கட் பண்ணி விட்டதுல எத்தனை பக்கங்களே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சரியா தெரியலன்னா நான் கரும்பு முருங்கையிலே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. மஞ்சளும் நல்லா இருக்குது. இது பாருங்க, மஞ்சள் வந்து நான் இது வந்து இந்த சாம்பார் வெங்காயம் வச்சிருந்தோம் இந்த கேன்ல, அதுல வச்சிருக்கிற மஞ்சள் செடியே எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மஞ்சள் கரும்பும் நல்லா இருக்குது. நாவமரம் வந்து நல்லா உயரமா வளருது, பெருசா வளருது. இதுவும் நம்ம பிடிச்சி கட்டி விடலாம் ஒரு குச்சி வச்சு. இதுல இருக்கிற சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி செடியில பூ எதுவுமே இல்லை. நேற்று ஒரு பூ பூத்து இருந்துச்சு, நம்ம நேற்று அது பறிச்சுன்னு போயிட்டோம். இன்னைக்கு வந்து இதுல எதுவும் பூ இல்லை. மல்லிப்பூ செடியுமே நல்லா இருக்குது. மல்லிப்பூ செடியில வந்து அரும்பு வருது, மறுபடியும் அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இந்த கிளையெல்லாம் நம்ம பூத்து முடிஞ்ச உடனே கட் பண்ணி விடலாம். இதுல பாருங்க அரும்பு இருக்குது, அதனால நான் கட் பண்ணாம பாக்குறேன். 1 2 3 கிளையில அரும்பு இருக்குது. அதனால நான் சரி இது முடிஞ்ச பிறகே கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டுருக்கிறேன். நம்ம சீத்தாப்பள்ளி மரத்துல வந்து 3 4 கிளையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பரவாயில்ல, இது ஒரு கயிறு போட்டோம்னா நம்ம இதை இப்படி கட்டி விடணும்.